வெல்கம் டு சிக்கு குட்டி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்பெஷல் ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ போகலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு மீடியம் சைஸ் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த பிளேட்டில் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். 3 இல்லை 2 நீங்கள் கேரட் துருவி வச்சுக்கோங்க. அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் துருவி வச்சுருக்க கேரட்டையும் ரவையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 4 இல்லை 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டு நீங்கள் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட் ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச உடனே ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரசத்துக்கான மாவு பதம் இப்படி தான் இருக்கணும். இந்த நேரத்தில் நம்ம பெப்பர் சேர்த்துக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாவு பதம் வரலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாவு பதம் வரலன்னா கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பதம் வந்துடும். இப்போ கேஸ் ஆன் பண்ணி குழிப்பணியாரத்தை வச்சுக்கோங்க. குழிப்பணியாரத்தில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாவை இந்த கரண்டி வச்சு குழிப்பணியாரத்தில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வெந்த உடனே ஒரு ஸ்பூனை வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ கேஸ்லேருந்து குழிப்பணியாரத்தை இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி வச்ச உடனே ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் குறைச்ச உடனே அதுக்கு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. 4 தக்காளியை 4 கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச தக்காளியை பேனில் ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அதை போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மாவில் உப்பு சேர்த்ததுனால இல்லை கொஞ்சமாக கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச குழிப்பணியாரத்தை எல்லாம் இந்த உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நீங்களே தம்மை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.